இது அங்கே ஃபங்க்ஷன் நடத்தின அந்த தோட்டத்துக்கு வந்துருக்குறோம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு முந்திரி. வாவ், இங்கே வந்து மிளகு உடைய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை பார்க்குறதுக்காக நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். பழ மரத்தை பார்த்தியா செல்வா? இப்போ நான் அங்கே போனதுக்கு எல்லாமே அந்த மாதிரி ஓகே. ஃபுல்லாக அதே ஆகிட்டு ஃபுல்லாக அடம்ப இந்த அளவுக்கு கூட இல்லை, எல்லாம் ரொம்ப 8க்கு 6 தான். இங்கே பலாமரம் ப்ளஸ் வந்து பலா பாருங்கள், செம்மையாக இருக்குது. சீசன்றதுனால ஃபுல்லாக பலாமரம் தான். இங்கே எல்லாம் விவசாயம் வந்து பார்க்குறாங்க. எல்லோரும் வந்து ஃபார்ம் விசிட் மாதிரி வந்து பார்த்துட்டு வராங்க. பலா பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் அப்படியே நல்லா காற்றடிக்குது, செமையாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே வந்து அந்த மரம் அங்கே பாருங்கள், அந்த மரத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். மிளகு பார்த்தீங்களா? கொத்து கொத்தா இருக்குது. அது மழை வாழை. ஆமாம், கொத்து கொத்தா. ஃபுல்லாக வந்து இது ஆக்சுவலாக கடலூர் மாவட்டம் தான். இங்கே எல்லாமே வந்து மிளகு சாகுபடி, கிளரிசிட்டியாவில் வந்து மிளகு சாகுபடி ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராமுக்காக வந்த இடத்துல வந்து கிளரிசிட்டியா ப்ளஸ் வந்து மிளகு செடி வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். ப்ரோக்ராம் சொன்னது அப்படியே செமையாக இருக்குது. நாங்கள் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தோம். இதை நாங்கள் ஜஸ்ட்டு பச்சையாக இருக்கிறதே சாப்பிட்டு பார்த்தோம். நல்ல காரம், அப்படியே இப்போ ஃபுல்லாக ஒய்ஃப்லாம் வந்து காரமாக வந்து நல்ல ஹியூஜ் காரமாக இருக்குது. சூப்பராக வச்சுக்கிறார் அவர். உண்மையுமே வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற பர்சன் தான். அவர் சொன்னால் நம்ம கேட்க வேண்டியது தான். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. கடலூர் பக்கத்தில், பண்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற கீழ் மாம்பட்டுன்ற ஒரு கிராமத்தில் வந்து வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நிலப்பரப்பில் வச்சுருக்கிறாங்க. பட் இந்த இடம் வந்து வெயில், நல்ல வெயிலில் இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு 3 மணி வெயிலில் இருக்கிறோம். இது உள்ளே இருக்கிறது வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. வெயில் இருக்குது, பட் ஆனால் வந்து ஒரு ரொம்ப ஹீட் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது.
டேய் இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. வா இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த செடியில் எப்படியும் ஒரு 1.5 கிலோக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இதெல்லாம் கண்டிப்பாக வரும். 1 கிலோ கம்மிலாம் வரும். மிளகு அப்படியே கேரளாவில் இருக்கிற ஃபீல் அப்படியே வருது. அப்படியே முத்தலாக இருக்கு பாருங்க. மிளகு அப்படியே மிளகு பாருங்க. அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே குத்தாக இருக்குது. டோட்டலாக வந்து பெரிய பெரிய மிளகு இருக்குது. இந்த பாருங்க ஏன் சொல்லுவேன் செடி செடியிலே காய்க்கிறது அது கொடி. அந்த செடி மிளகு நிறையா இருக்குது. காய் எக்கச்சக்கமாக இருக்குது. போ அதுலேயே 1.5 கிலோ வரும் போல இருக்குது. எவ்வளோ மிளகு இருக்குது பாருங்கள் இந்த செடியில் மட்டும். இந்த செடி 1000 ரூபா வருமானம் இருந்தது. அதிகம் போடு டைட்டில். மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் கீழ்மாம்பட்டு கிராமத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு 20 வருஷமாக வந்து மிளகு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் மிளகு வந்தது ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கும். எங்களுக்கு கிடைச்ச ஒரு கேரளாவிலும் கிடைச்ச ஒரு செடியை கொண்டு வந்து ஒரு தென்னை மரத்தில் வச்சோம். அந்த 2002 நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுமாதிரி வச்சு தென்னை மரத்தில் வச்சு அந்த தென்னை மரத்தில் எல்லா மரத்துலையும் ஏறிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எங்கள் மரத்தில் எல்லாமே திருடு போயிடும். அந்த சமயத்தில் திருடு போகிறதுக்காக நாங்கள் வந்து இந்த பனைமட்டை இரும்பு தகுடு எல்லாம் அடிக்கும்போது அதையே மீறி திருடு போயிட்டே இருந்தது. இந்த மிளகு கொடியை வைக்கும்போது இந்த மரத்தில் ஏறனாவும் தெரிஞ்சிடும், மிளகு கொடியில் ஏறவும் முடியாது. நீங்கள் ஏணி வச்சா தான் ஏறி தேங்காயே போடலாம். அப்படிங்கும்போது நான் வந்து தென்னை மரத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குன்றதுக்காக ஒரு மிளகு கொடியை வச்சேன். ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு பெரிய வருமானமாக இருந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடத்த ஒன்று நிறுத்தியிருக்கு. அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல தென்னை மரத்தில் வச்சு அதில் அறுவடை பண்ணி எடுக்கும்போது அன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு தென்னை மரத்தில் வந்து 5000 ரூபா கிடைச்சிது. எனக்கு தேங்காய்னு பார்த்தா ஒரு 1000 ரூபா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ மிளகுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5000 ரூபா கிடைக்கும்போது இதுவே தென்னங்காய் வராட்டி விட்டாலும் பரவாயில்ல, நம்ம எல்லா மரத்துலையுமே மிளகு வச்சிடணும்னு சொல்லிட்டு தென்னை ஒரு மரத்துக்கு 5000 ரூபா வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா மரத்துலையும் மிளகு கொடி வச்சு இன்றைக்கி 20 வருஷம் ஆகிடுச்சு. எல்லா மரத்துலையும் ஒரு 20 வருஷம் ஆன மரத்தில் இன்றைக்கி ஒரு 30 கிலோ காஞ்ச மிளகு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சரி நம்ம விவசாயத்தில் அதிக வருமானம் நம்ம மாற்றி யோசிக்கணும். தென்னை மரத்தில் மட்டும்தான் வருமா, ஏன் மற்ற மரத்தில் வச்சா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக பனை மரத்தை நட்டாங்க. ஓலையோ கருப்பு ஓரங்களில் இது மாதிரி பனை மரத்தை நடும்போது எல்லாம் பனை மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க. நான் வந்து பனை மரத்தை வெட்டக்கூடாது, அதுலேருந்து நமக்கு ஒரு வருமானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பனை மரத்துலேயும் மிளகு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனை மரத்தில் மிளகு வச்சேன். அது எல்லா மரத்தோட தென்னை மரமாவது வருஷத்துக்கு ஒரு 2 தடவை ஏறும்போது அந்த கொடி டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஆனால் பனை மரத்தில் வைக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதோ தென்னை மரத்தோட அதிக வருமானம் எனக்கு அதில் கிடைக்க ஆரம்பிச்சது. இதனாலே நான் கடலூர் கலெக்டர் போய் பேசினேன். இதுமாரி பனை மரமாக நிறைய வெட்டிக்கிட்டு இருக்காங்க, தயவுசெய்து இது வந்து தடை பண்ணுங்க. பனை மரத்தை வெட்டாமல் அதுலேருந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 5000 வருமானம் எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லி பேசி அவங்ககிட்ட பேசும்போது அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முந்திரி அதாவது என்னென்னா ஒரு மரம் வைக்கிறோம், அந்த மரம் சும்மா இருக்குது,
அப்படின்னு காணும்போது முந்திரி நம்மகிட்ட இந்த பண்ருட்டி பகுதியை பொறுத்தவரைக்கும் முந்திரி நிறையா இருக்குது. இந்த முந்திரியை பார்த்தா முந்திரி நம்ம மேலே தான் காய்க்கும், கீழே உள்ள கிளைகள்லாம் ஏன் சும்மா நிற்கிட்டு இருக்க, இந்த முந்திரிலையும் வச்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு முந்திரியில் முதல்ல வச்சு பார்த்தோம் ஒரு 10 மரத்தை. அதில் வைக்கும்போது ஒரு 75% நமக்கு அதில் காய்ப்பு வர ஆரம்பிச்சிட்டு. மிளகு பொறுத்தவரை என்னன்னா ஒரு 100% வெயில் கொடுத்தீங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். கம்மியாக மற்றபடி கொஞ்சம் நிழல் கொடுக்கும்போது உங்களுக்கு சராசரி 50% மேலே உங்களுக்கு ஈல்டு வர ஆரம்பித்தோம். இப்போ முந்திரியில் வைக்கும்போது எனக்கு 75% நல்ல காய்ப்பு வரும்போது, ஏன்னா முந்திரிலேயே மிளகுன்னு சொல்லிட்டு அதிகம் பேசணும், கரெக்டர்கிட்ட பேசி முந்திரிலேயே மிளகு வைக்கணும். இதுமாதிரி பண்ருட்டியை பண்ருட்டி கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ பல முந்திரி வரும்போது முந்திரியில் வந்து மிளகு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு இந்த ஸ்கீமை கொடுங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு அந்த கடலூர் மாவட்டத்தில் எங்களுக்கு மிளகு பண்ணணும் ஸ்கீமை, மிளகு சமவெளியில் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு பேசும்போது அவங்க நம்ம கடலூர் விழுப்புரம் மற்ற சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு இந்த ஸ்கீமை இந்த திட்டத்தை கொண்டு வந்து நம்ம மானியத்தோட இலவச மிளகு கன்றுகள் வந்து நம்ம அரசு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மானியத்தோடு கொடுக்குறாங்க, அதை விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு தேவை நிறையா மரங்கள் தேவைப்பட்டது. அதே நேரத்தில் நம்ம விவசாயமும் பண்ணணும், நிலத்தர மரமும் இருக்கணும். அதுக்கு தகுந்த நம்ம பாக்கு மரத்தை ட்ரை பண்ணோம். கருப்பு பாக்கு மரம் வச்சேன். பாக்கு மரத்தை வச்சு அதில் மிளகு ஏற்றி பண்ணணும். அதில் மிளகு பாக்குக்கு வந்து மிளகு அதுவும் வேடிக்கையான விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு நான் மரத்துக்காக வச்ச மிளகு கொடி அதுக்காக இன்றைக்கி. ஆனால் விவசாயத்துக்கு பெஸ்ட்டான பயிர் எதுனா பாக்கா இருக்குது. அந்த பாக்கு எனக்கு மிளகு பாக்கு மரத்தில் இருந்து மிளகு ஒரு வருமானம், பாக்கு ஒரு வருமானம். பாக்கு மட்டும் வந்து எனக்கு இடத்துலேயே 2 ரூபா அவங்களே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுமாரி நம்ம விவசாயத்தை வந்து என்ன அடுத்தடுத்து இன்னும் மாற்றி யோசிக்கணும். நம்மளுடைய வருமானம், விவசாயிகள் வருமானம் வந்து நம்ம ஒரே ஒரு சாப்பாடு மாரி இருக்கக்கூடாது. ஒரு கல்யாண விருந்தில் எத்தனை ஒரு இலையில எத்தனை விதமாக சாப்பாடு இருக்கோ, பொரியல் அத்தனை விதமாக நம்மளுடைய வருமானம் இருக்கணும். அதை மாதிரி யோசிக்க கற்றுக்கணும் நம்ம விவசாயிகள் எல்லாம். அதுமாரி 2016 வந்து ஃபாரஸ்ட் மூலிமா ஒரு தேக்கு போட்டோம். ஒரு ஏக்கர் ஒரு 720 மரம் போட்டோம். 720 நான் சாதாரணமாக சரி நம்மளால் முடியல தேக்கு மரம் போடுறோம்னு போட்டோம். இப்போ கூட இருந்த பையன் அண்ணா மிளகு வைக்க தான் தேக்கு மரம் வைக்கிறான்னு ஒரு விளையாட்டாக சொன்னான். சரி இதுலேயும் வச்சிருமேன்னு சொல்லிட்டு அந்த தேக்கு மரம் ஒரு 720 மரத்தில் வச்சேன். இன்றைக்கி 5வது வருஷம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வருமானம். நீங்கள் மரம் வைக்கும்போது மரத்தை இப்போ தேக்கு மரம் மற்ற மரம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அந்த மரத்துலேருந்து எந்த வருமானம் இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் மிளகுன்னு ஒரு பயிரை நீங்கள் அதை வச்சுட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 5000 ரூபா மினிமம் ஒரு 5000 ரூபா நீங்கள் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுமாரி மரத்தை தேக்கு மரத்தில் வைக்கும்போது இன்றைக்கி என்னுடைய அந்த ஃபீல்டை இன்றைக்கி ஃபீல்டு விசிட்டில் 4 மணிக்கு அந்த ஃபீல்டை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபீல்டை பார்த்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே அந்த ஃபீல்டால் தேக்கு மரம் நடப்பட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அந்த 2016 நட்டு 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம இந்த டிம்பர் மரம்னா நம்ம 3 வருஷம் கழிச்சு மிளகு கன்று நட வச்சிடலாம். இப்போ 2019 கன்று வச்சு இப்போ 2024 5வது அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த மிளகு முதல்ல எடுத்து காய நார்மலாக வெயிலில் காய வைப்போம். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நம்ம அவியல் போடணும். நம்ம அதிகமாக வரும்போது அந்த அவியல் போடும்போதுலாம் நம்ம வேலை கொஞ்சம் நிறையா இருந்தது. இப்போ சாதாரணமாக வெயிலில் காய வச்சு கொண்டு போய் சேல்ஸுக்கு போகும்போது எனக்கு அந்த குவாலிட்டி கலரு கம்மியாக இருக்குது, அந்தளவுக்கு கருப்பு வரல அப்படின்னு சொல்லி நாங்கள் தோட்டக்கலையில் பேசணும். தோட்டக்கலை பேசும்போது அவங்க வந்து சோலார் சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது, நீங்கள் அதில் போட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அதன் மூலயமா வந்து நம்ம இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலயமா வந்து சோலார் சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டத்தை போட்டோம். அன்றைக்கி போடும்போது நான் வந்து சரி வராதுன்னு எங்கள் ஏஜில் வந்து இல்லைப்பா நீங்கள் துணிஞ்சு செலவு பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது 60% மானியத்தோடு வந்து போட்டு கொடுத்தாங்க. எனக்கு அந்த என்னுடைய மிளகு அதிக குவாலிட்டி கொடுத்தது வந்து அந்த சோலார் சிஸ்டம். நம்ம அந்த சோலார் சிஸ்டத்தில் கொண்டு போய் காய வைக்கும்போது அந்த மிளகுனுடைய குவாலிட்டி வந்து இன்னும் நல்லா இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா கலர் இருந்தது. அதை வாங்கும்போது எல்லாமே என்னுடைய மிளகை வந்து ஒருத்தவங்க வாங்கினா அவங்க 10 பேரை சொல்லி விடுவாங்க. இது வரைக்கும் என்னுடைய மிளகு இன்னும் கடைக்கு போகல, எல்லாமே என்னோட வீட்டிலே சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே வந்து வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது தரம் நல்லா இருக்குது. அதுமாரி அரசு அப்போ கவர்மெண்ட்டை நாங்கள் கலெக்டர்கிட்ட பேசும்போது இப்போ அவங்க வந்து இந்த 2020 வந்து பண்ணையூர் 1ன்ற ஸ்கீமுக்கு இது
ஒரு ரகத்தை வெளியிட்டாங்க. நான் வச்சிருக்கிறது என்னுடைய கரிமண்டான்ற ஒரு வெரைட்டி வச்சுருந்தேன். இப்போ எங்களுக்கு இன்னும் புது வெரைட்டிலாம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட போய் பேசணும். புதுசாக வெரைட்டி வேணும்னு சொல்லும்போது அவங்க தோட்டக்காலை மூலயமா வந்து அவங்க கொல்லிமலையில் பன்னீர் ஒன்றுன்ற வெரைட்டி கொடுத்தாங்க. அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் சுற்றி மரமாக தான் சுற்றி வரப்போ சுற்றி வச்சுருக்கீங்க, எங்களுக்கு ஏக்கராக வச்சு என்ன எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதனால் என்னன்னா நம்ம உடனடியாக மிளகு வைக்கணும்னா நம்ம கிளரிசிடியான்ற ஒரு சிஸ்டத்துக்கு போயிடணும். உயிர்கடி, அந்த உயிர்கடி நட்டோம்னா நமக்கு வந்து உடனடியாக மிளகு வச்சிடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெக்டர் வந்து கிளரிசிடியா வச்சு அதில் வந்து நம்ம அரசு நிதி உதவியோட வந்து மானிய விலையில் கன்று வாங்கி நம்ம கன்று வச்சு இப்போ அது 4வது வருஷம் அது காய்ப்புக்கு வந்து இந்த வருஷம் காய்ப்பிட்டு இருக்குது. அதுவும் ஃபீல்டு விசிட்டில் 4 மணிக்கு இருக்குது. இந்த செடி நடவு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிம்பர் மரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 அடி தள்ளி நடணும். 6 அடி தள்ளி நடணும். அதே பார்த்தீங்கன்னா இது மற்ற கன்று மாதிரி உங்களுக்கு வந்து 100 கன்று வச்சா ஒரு 90 கன்று கொண்டு வந்துடலான்ற மாதிரி சாதாரணமாக அன்றைக்கி பேசிக்கிறத பார்த்து வர அவங்க 5000 கன்று இப்போ 2000 கன்று 3000 கன்று வாங்கி போகிறாங்க, ஆனால் ஒன்று கூட படிக்க வைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஈஷா கால ஒருங்கிணைப்பெல்லாம் அந்த பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி போகக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும், நமக்கு ஒரு 100 கண்ணை வைக்கும், 100 கண்ணை வச்சு அதை காப்பீடு பண்ணாவே நம்ம அதுலேருந்து இன்னும் நிறைய கண்ணை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கொடியிலேருந்து தான் இவ்வளோ மிளகு கொடியும் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோ நான் மட்டும் இல்லை, எங்கள் சுற்றுப்பட்டு கிராமங்கள் நான் வெளியூரில் நானே நர்சரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இவ்வளோ கண்ணு ஒரு கொடியிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். அன்றைக்கி ஒரே வழி 5000 கண்ணு கொண்டு வச்சுட்டு அது குழைக்கல, நான் மிளகு விவசாயத்தை விட்டு வெளியே போயிடலான்ட்டு நிறைய விவசாயிகள் அப்படி போயிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தவறான ஒன்று. முதல்ல கொஞ்சமாக ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணா அதுலேருந்து அடுத்து நமக்கு தேவையான நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்படி தான் போய்கிட்டு இருக்கணும். அதேமாரி போயிட்டு இருந்தால் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். அடுத்தது வந்து நம்ம டிம்பர் மரம்னு போகும்போது நம்ம ஈஷா காவிரி வந்து நிறையா நமக்கு மரம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் டிம்பர் மரம் வந்து ஈஷா காவிரிக்கு இந்த ஈஷாவை போயிட்டு மரம் வாங்க போனால் அவங்களுடைய கலை ஒருங்கிணைப்பது வந்து நம்ம இடத்தெல்லாம் பார்த்துட்டு இதை மாதிரி கிருமாம்பட்டுன்ற இடத்துல வந்து நல்லா மேலே மரம் வச்சு நிறைய மிளகு பண்ணுறாங்க. அவங்கள வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுட்டு மற்ற விவசாயிகளுக்கு நம்ம மரம் நடுறதுக்கு இவரை வந்து வச்சு நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நமக்கு 2021 வந்து அவங்க நம்ம வந்து பார்த்து பேசி எல்லா மீட்டிங்லேயுமே நம்ம போயிட்டு பேசியிருக்கேன். அந்த மரம் நட்டால் இப்படி வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ நோய் வந்து கொஞ்சம் பெரிய, அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நோயை பற்றி பேச நம்ம கோழிக்கோடு இதுலேருந்து கண்டியானந்த் சார் வந்திருக்காரு, அவங்க பேசுவாங்க. நோய் வர அந்த கரிமுண்டான்ற வெரைட்டியில் ஒரு 3 வருஷமாக கொஞ்சம் நோய் தாக்குதல் இருக்குது. அந்த நோய் தாக்குதல் இல்லாமல் இருந்தோன்னா இன்றைக்கி மிளகு இன்னும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். அந்த நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் நானும் நிறைய இடத்த போயிட்டு இது சம்மந்தமாக சுற்றி பார்த்தேன். அவங்களாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு செடி செத்து தான் அடுத்தடுத்த பக்கத்தில் செடியை வைங்க, செடி வச்சுட்டா உங்களுக்கு அதை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க, அது போயிட்டோம், முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி விஞ்ஞானிகள் தான் நம்ம இது பேசி இது பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த நோய் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இப்போ புதுசாக என்னென்னா திப்பிலியில் ஒட்டு கட்டி கொண்டு வராங்க. திப்பிலியில் வந்து கீழே ரூஸ்டாக் வந்து உங்களுக்கு திப்பிலியாக கொடுக்குறாங்க, மேலே வந்து மிளகு செடி கொண்டு வராங்க. நானும் இப்போ போயிட்டு மடிக்கேரி அந்த சூழியா அங்கெல்லாம் போயிட்டு கர்நாடகாவில் பார்த்தோம். அவங்களாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க அந்த திப்பிலியில் ஒட்டுக்கிறது. அவங்களாம் திப்பிலி பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பெரிய கொடியாக இருக்குது, கீழே திப்பிலி கொடி, மேலே அதுக்கு மேலே ஒட்டு. திப்பிலின்றது ஒரு காட்டு செடி, அது எந்த நோயும் அதை தாக்காது. அதே சமயத்தில் கீழே இருக்கிற சத்தை அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடியது. அந்த திப்பிலிக்கு மேலே நம்ம அந்த இதை மிளகை ஒட்டு கட்டி கொண்டு போகும்போது நல்ல காய்ப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம இதோட நல்லா காய்ப்பாக இருக்குது. அதுமாரி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், நம்ம முயற்சி பண்ணுறேன். நமக்கு இந்த டாலர் விலையை நிர்ணயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு தான். அன்னைக்கு வந்து விலைக்காரங்க வந்து நம்ம இதில் வந்து மிளகை வந்து கொள்ளையடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு விற்கும்போது அது வந்து 60 மடங்கு அங்கே அதிகமாக விற்கிது. நம்மளுடைய பொருளை அங்கே வெளிநாட்டுக்கு போகும்போது 60 மடங்கு அதிகமாக விற்கிது. அப்போ 60 மடங்கு அதிகமாக விற்கும்போது அன்றைக்கி நம்மளுடைய பொருள் ₹1, அவங்களுடைய பொருள் 60 சொல்கிறாங்க. அங்கே போனோடனே 60 ரூபாய் ஆனவுடனே நம்ம பொருள் தான் 60 ரூபாய் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அன்றைக்கே விவசாயியை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. அது என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும். அதுமாதிரி டாலர் விலையை நிர்ணயிச்சது இந்த மிளகுன்றாங்க. இந்த வாய்ப்பு இருந்த ஈஷா காவேரி காப்பு இயக்கத்துக்கு நன்றியை தெரிவிக்கிறேன்.